ஹலோ கைஸ், டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து ஹெர்ம்ஸ். ஸோ இது ஒரு லாங் டேர்மான அப்ளிகேஷன். இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஏர்னிங்ஸ் வந்து பயங்கரமாக மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கே புரியும். இதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு இதை பற்றி எப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும். ஸோ நம்ம குரூப்லேயுமே வந்து நீங்கள் ஆட் ஆகிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட்டும் எடுத்திருப்பீங்க. புதுசாக வந்தவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ டெய்லி இன்கம், டெய்லி விட்ராவல் அப்ளிகேஷன்ஸும் சரி, லாங் டேர்ம் அப்ளிகேஷன்ஸும் சரி, டெய்லி லான்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல்லாக இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் நமக்கு எப்படி ப்ராஃபிட் வருது, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணோன்னே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ டீட்டெயிலை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளே போகணுன்னு லிங்க் டச் பண்ணி உள்ளே போனோன்னே க்ரோம்க்கு தான் போகும். ஸோ நீங்கள் க்ரோம்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து நிக் நேம், உங்களோட நேம் வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து இன்விடேஷன் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் அதுக்கு கீழே வந்து வெரிஃபிகேஷன் கோடு ஓடிபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் வந்து சென்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேலே என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அந்த இடத்துல இது பண்ணிவிட்டு கீழே வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் நவ் கொடுங்க. லாகின் பண்ணோன்னா அப்ளிகேஷனோட டேஷ்போர்ட் வந்து உள்ளே இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து டெலகிராம் சேனல், அஃபிஷியல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டெலகிராமோட லிங்க் இருக்குது. ஃபாலோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஃபாலோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஹேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலுக்கு போகும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அவங்களோட பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் வந்து ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கீழே அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு வந்து பிளாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த பிளாகை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து நம்மளை மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்ராவல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறது, அதோட ப்ரூஃபு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிற மெசேஜ், இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா விட்ராவல் போட்டு நீங்களும் இதில் பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணால் சம் அமௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரூல்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ₹7 500 வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதிலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ₹10 இது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ₹21 ₹13 நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரூஃபாகவே எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் இதில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக மேக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோம் வந்துக்கோங்க. ஹோம் வந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நான் மார்க் பண்ணுறேன் ரீசார்ஜ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ₹21 வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் சைனப் போனஸ் வந்து நமக்கு ₹21 கொடுத்துட்டாங்க. நம்ம பிளான் வாங்குறதுல வந்து ₹21 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ₹21 இருக்குது. அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் ஆட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன பிளான் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உள்ளே போகிறோன்னா ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் இருக்குது. அப்புறம் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான் ₹333 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ₹299 கிடைக்கும். டோட்டல் வந்து உங்களுக்கு ₹15,284 கிடைக்கும். ஸோ இந்த பிளான் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ₹333 நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். அந்த ₹333 வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது ₹21 மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளான் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ₹2,933 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி உங்களுக்கு ₹2,933 கிடச்சிரும். டோட்டலாக உங்களுக்கு ₹1,49,583 உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் 51 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மினிமம் பிளானே வந்து ரூ. 333 கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் வாங்கினதுக்கு அப்புறம் செகண்ட் வந்து வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து விஐபி 1 பெனிஃபிட்ஸ் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ரூ. 201 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நாளில் ரூ. 281 கிடைக்கும். ஸோ இது வந்து சின்ன ப்ராஃபிட் தான். ஆனால் நீங்கள் இதில் வந்து ஒவ்வொரு பிளானும் பை பண்ண நெக்ஸ்ட் பிளான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த பிளானை கம்பல்சரியாக பை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டில் வந்து 333 பை பண்ணீங்க அப்படின்னா வெல்ஃபேரில் வந்து அந்த ரூ. 201 பிளான் பை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குங்கிற பட்சத்தில் செகண்ட் பிளான் ரூ. 2933 நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா வெல்ஃபேரில் வந்து கீழே வந்து விஐபி 2 பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரூ. 501 பண்ணீங்க அப்படின்னா ரூ. 800 வரும். அந்த பிளான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உள்ள பிளான் விஐபி 1ம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து வீடியோவில் புரியல அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து கொடுப்போம். அதில் ஜாயின் பண்ணி எனக்கு நீங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் பேசி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எந்த பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதிலிருந்து வந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து நீங்கள் ரூ. 21 மைனஸ் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணுற இடத்துல ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 333 அது ஆல்ரெடி அதில் கொடுத்துருக்கு. உங்களுக்கு எவ்வளவோ அந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே வந்து ரீசார்ஜ் சேனல்னு சொல்லிட்டு 2 இருக்குது. பி பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, யூ பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம வந்து எது வேணாலும் கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு கீழே வந்து ரீசார்ஜ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்க அப்படின்னா லோடிங் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு ஒரு பேஜுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பேடிஎம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா பேடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து யூபிஐ ஐடி இருக்குது. அதையும் நீங்கள் கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் 333 பை பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து அக்ரி டு அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து அமௌண்ட்லாம் விட்ரால் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணுற இடத்துல வித்ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். கீழே வந்து அப்ளை வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இந்த இடத்துல மேலே வந்து செலக்ட் எ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் நிறைய பேங்க்ஸோட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் பேங்க் என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருக்குங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கனரா பேங்க் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கனரா பேங்க் ஆட் ஆயிடுச்சு. அது கீழே வந்து கார்டு ஹோல்டர் நேம் உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல உங்கள் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து வித்ட்ரா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து சைன் அப் பண்ணும்போது அதுவுமே உங்களுக்கு கேட்கும். நம்ம வீடியோவில் கவர் ஆகலை. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு ஆட் பேங்க் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போது அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து $110 ₹1,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வித்ட்ராவல் அமௌண்ட் எவ்வளோன்ட்டு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதையுமே அந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே அப்ளை வித்ட்ராவல் திரும்ப கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே கிரெடிட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம ரீசார்ஜ் பார்த்தாச்சு, வித்ட்ராவல் பார்த்தாச்சு, பிளான்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் புது பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனில் லான்ச் பண்ணுவாங்க. அதை எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணி எனக்கு நீங்கள் பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணி எல்லா டவுட்ஸுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சர்வீஸ் எல்லாமே இருக்குது, கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. டெபாசிட்டில் இஷ்யூ இருக்குது, வித்ட்ராவல் வரல இஷ்யூ இருக்குது, எல்லாமே வந்து அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டீம் மெம்பர்ஸ் கூட நீங்கள் வந்து இன்வைட் பண்ணி ஏர்னிங்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்டிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வந்து புது அப்ளிகேஷன்ஸ் லான்ச் ஆகுது. ஸோ அது எல்லாத்துலேயுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து பயங்கரமாக எடுக்கலாம். ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.